வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, போதகரே, போதும் பாருங்க. இப்ப பாருங்க, இயேசு பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்யறாரு. இப்போ ஒரு குரூப் இருக்குது, இயேசுவை எப்படி ஆகுதோ, ஏன்னா இவர் நன்மை செய்யறாரு, அன்பு காட்டுறாரு, எல்லாரையும் மன்னிக்கிறாரு, எல்லாருக்கும் இரக்கம் செய்யறாரு, எல்லாருக்கும் தயவு செய்யறாரு, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப இவர் எப்படியாவது ஒரு விதத்துல இவரை நம்ம லாக் பண்ணிடணும், இவரை வந்து ஏதாவது ஒரு வகையில இவரை குற்றப்படுத்தணுன்ற எண்ணத்துல ஒரு பொண்ணை பிடிச்சின்னு வராங்க, ஒரு லேடி. என்ன பிடிச்சின்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவே, இதோ விபச்சாரத்துல ஒரு பொண்ணை நாங்கள் கையும் மையமா பிடிச்சிட்டோம், தூக்கின்னு வந்துட்டோம். இப்போ மோசேன்ற ஒரு மனுஷன், ஆண்டவருடைய மனுஷன் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, என்ன எழுதி வச்சிருக்கிறாரு சட்டத்தில்னா, இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கல்லால் அடிச்சு சாகடிக்கணும். எதுல அடிச்சு சாகடிக்கணும்? கல்லால சாகடிக்கணும் அடிச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க. இப்ப இது சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த யூதத்து இஸ்ரவேலுக்கே அந்த சட்டம் இருக்குது. சட்டத்தை மீறினா நம்மள என்ன சொல்லுவாங்க? சட்டத்தை மீறினா என்ன சொல்லுவாங்க? அரெஸ்ட் பண்ணும் இல்லையா? சட்டத்தை மீறினா கைது செய்யப்படுவோம். அப்போ இவனுங்க அந்த சட்டத்தை மீறான்றதுக்காக என்ன சொல்றேன்னா, இப்ப இயேசு அன்பானவரா இருந்தா இந்த பொண்ணை மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லுவாரு. அப்ப மன்னிச்சு விடுங்கன்னு சொன்னா, மோசே கொடுத்த அந்த சட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை மீறுறாரு இவர். அப்ப மீறினாக்கா இவரை பிடிச்சி உள்ள போட்டுடலாம் அப்படின்ற பிளானை போடுறாரு. அப்ப இவர் என்னன்றாரு, கம்முன்னு இருக்கிறாரு. இப்ப இவர் இல்லப்பா கல்லால் அடிச்சு சாவடிங்கன்னு சொன்னா, அப்ப இவர் அன்பான கடவுள் இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, அன்பை எப்படி காட்டுறாருன்றத சொல்றேன். பொல்லாங்கல்ல இருந்து நம்மளை காப்பாத்துறாருல பாருங்க. ஒரு விபச்சாரத்துல ஒரு பொண்ணை பிடிச்சிட்டானுங்க, அதை கொண்டு வந்து இவர் முன்னால நிறுத்திட்டானுங்க. நிறுத்திட்டு இப்ப இவரை வந்து ஏதாவது ஒரு சட்டத்தை மீறுற மாதிரி வார்த்தை சொல்லிட்டாருன்னா, இவரை அப்படியே பிடிச்சி உள்ள போட்டுடலாம், அற்புதம் அதிசயம்லாம் நடத்தின்னு வராரு, இனிமேல் அதை செய்யக்கூடாது படி ஆக்கிடலாம். இப்ப இல்ல அடிச்சு சாவடின்னு சொல்லிட்டாருன்னா, அப்ப இவர் அன்பான கடவுள் கிடையாது, இயேசு அன்பான கடவுள் கிடையாது அப்படின்ற குற்றப்படுத்தலாம். இது ரெண்டுல எது செஞ்சாலும் இவர் லாக்கடா மாட்டினாரா நம்ம கையில அப்படின்ற மாதிரி வர்றானுங்க. அடுத்தது பாருங்க, பாரு, அவர் மேல் அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ துணிந்து அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவான் என்று சொல்லி எழுதினார். அவர்கள் அதை கேட்டபொழுது தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பாருங்க, எல்லாம் பெரியோர் சிறியோர் என்ன இருக்குது அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்கு? கொஞ்சம் மைக்கில் தான் படிக்கலாமா அதை, அந்த வார்த்தை பெரியோர் முதலாய். அதை அவர்கள் கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பாருங்க, பெரியோர்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும். அல்லேலூயா. சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க இங்க யாரு? எல்லார் கையிலும் கல்லை குடுத்திட்டு வந்து நிக்க வச்சுக்கிறாங்க, லைனா அடிங்கடா. அப்ப பெரியோர் முதல் சின்னவங்க வரைக்கும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்களா. என்ன சொல்றாரு அவரு? கல்லடிச்சு சாவடினா இவர் அன்பான கடவுள் கிடையாது, இரக்கம் இல்லாத கடவுள். வானா உற்றுங்க மன்னிச்சுன்னு சொன்னா சட்டத்தை மீறிடுவார். சட்டத்தையும் மீறக்கூடாது, அன்பான கடவுள்ன்றதையும் ப்ரூவ் பண்ணணும். எப்படி பண்றாரு பாருங்க இயேசுடைய ஒரு ஞானம் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, உங்களில் யார் தவறு செய்யலையோ, உங்ககிட்ட ஒரு பாவம் இல்லையா, உங்ககிட்ட ஒரு சின்ன குறை இல்லையா, நீ முதல்ல கல்லடி. எல்லாரும் பார்க்குறான், பெரியவர் முதல் சின்ன பசங்க வரைக்கும். அல்லேலூயா. பெரியவங்க முதல் சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்குறான். என்னடா நம்மளும் சின்ன பசங்க என்ன நினச்சிருக்கோம், ஏதோ பென்சில் ஏற்றுட்டேன், ரப்பர் ஏற்றுட்டேன், ஸ்கேல் ஏற்றுட்டேன், அதனால அது கல்ல போட்டு போயிடுது, எம்மா நானும் ஒரு தப்பு செஞ்சுக்கிறேன்டா. பெரியவனும் என்ன சொல்கிறான், பெரிய வயசான, எம்மா நானும் ஒரு தப்பு செஞ்சுக்கிறேன்டா, நம்மளும் கல் அடிக்கூடாது. அவர் என்ன சொன்னார், உங்ககிட்ட குறை இல்லைன்னா ஃபஸ்ட்டு கல்லை நீ அடி, ஃபஸ்ட்டு நீ அடின்னு. அவன் என்ன பண்ணுறான், இவரை லாக் பண்ணலான்னு வந்தான், இவர் அவங்கள லாக் பண்ணிட்டார். உங்ககிட்ட குறை இல்லைன்னா நீ கல்லிடுறா ஃபஸ்ட்டுனாரு. எல்லாத்தையும் எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க,
இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றான். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றான். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. அந்த பொண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், யாரும் உன்னை கல்லடிக்கலையாம்மா? இல்லை ஆண்டவரே. சரி, நானும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன், உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், உனக்கு எதுவும் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ போ, ஆனால் இனிமேல் என்ன அன்பு பாருங்க. அவனுடைய குற்றத்தையும் அவனுக்கு உணர்த்திடுறாரு. கல் எடுத்துன்னு வந்தானுங்க பாரு, பெரியவங்க முதல் சின்ன பசங்க வரைக்கும் அவங்களுடைய தப்பையும் சுட்டி காட்டிடுறாரு. உங்ககிட்ட தப்பு இல்லைன்னா நீ அடி ஃபஸ்ட்டு அப்படின்றாரு. அவன் யோசனை பண்ணி நம்மகிட்டயும் மிஸ்டேக் இருக்குதுடா எப்பா, நம்ம நியாயம்லாம் தீர்க்கக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் கல்லை கீழே போட்டான். இந்த பெண்ணை பார்க்குறாரு, என்னம்மா எல்லாம் போயிட்டாங்க சார், சரி நானும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ போன்னு அன்பை காட்டுறாரு. அவனுக்கு குற்றத்தையும் உணர்த்திட்டாரு. இந்த தப்பு செஞ்ச பொண்ணுக்கு அன்பை காட்டி மன்னிச்சிட்டாரு. அவனுக்கு கல்லடிக்கணும்னு வந்து நின்னானுங்க பாரு, அவனுங்களுடைய குற்றத்தையும் உணர்த்திட்டார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையில் கல்லை எடுத்து அடிக்க போறீங்களா, இல்லை கல்லை கீழே போட போறீங்களா? நீங்களே தீர்மானம் பண்ணு. அவங்க போட்டாங்க. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அங்கே வாழ்ந்த ஜனங்க அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு, ஐயோ, பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் நல்லா கவனியும். அதை தான் குறிப்பு நான் சொல்கிறேன். சின்ன குழந்தைங்க வரைக்கும், அதோ எங்கள் யார் ரொம்ப சின்ன குழந்தை இருக்குதா, நாகா குழந்தையா, அல்லேலூயா, அந்த குழந்தை கூட கல்லை குத்து அட்ரா நீ அட்றாங்க. அல்லேலூயா. பஸ்ஸில் எப்படி அரை டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு சீட்டை பிடிச்சிக்கிறாங்க, அந்த மாதிரி கல்லை கையில் கொடுத்து அட்றான்றோம். யோசனை பண்ணி பாரு. அவங்க கல்லை கீழே போட்டாங்க. நீங்கள் கல்லை கையில் வச்சுக்க போகிறீங்களா, இல்லை கீழே போட போகிறீங்களான்றத நீங்கள் தீர்மானம். ஏன்னா ஆண்டவர் அந்த பொல்லாங்கலாம் கல்லை அடிந்தால் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, லைனாக வாசித்தாங்க இல்லையா ஒரு லிஸ்ட்டில். அதில் விபச்சாரம், வேசித்தானம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சோனியம், கொலை, பார்த்தீங்கல்ல, வெறி, சண்டை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த லிஸ்ட்டில் வருது தான். கொலை பண்ணுறதுக்கே கல் அடிக்கிறதுக்கு வந்துட்டானுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சொன்ன பிறகு அவன் கல்லை கீழே போட்டான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பாருங்கள், அன்பு இல்லாத, ஒரு இரக்கம் இல்லாத, கல்லை கையில் எடுத்துக்கிறது. யார் மேலேயாவது எறியணும். அல்லேலூயா. தப்பு செஞ்சது ஒருத்தர் தான், எல்லாரும் கல் எடுத்துன்னு வந்து அடிக்கிறான், நான் அடிக்கிறேன்னு. அவன் குற்றத்தை காட்டின உடனே தான் அவன் கல்லை கீழே போட்டு, எம்மாடியோ நானும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், நானும் ஒரு தவறு பண்ணியிருக்கிறேன், நானும் இதில் வந்து கல்லடிக்க தகுதியான ஆள் கிடையாதுன்றத உணர்ந்து சின்ன குழந்தைங்க கூட கல்லை கீழே போட்டுச்சு. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அல்லேலூயா. குற்றம் சாட்ட போறீங்களா மற்றவங்களையா? வானம். அடுத்த கிறிஸ்துமஸ் வரை வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும்னா கல்லை கீழே போட்டுருங்க. கல் எறிகிற பழக்கத்தை நிறுத்திடுங்க. நாம் ஒருத்தர் மேலே கல் எறியும் போது நம்ம மேலே இன்னொருத்தன் கல் எறியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 7:1 பாருங்கள், வாசிங்க. மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்க மற்றவங்களை தீர்க்கிற தீர்ப்பினால நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒருத்தரை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், குற்றப்படுத்திட்டோன்னா அதே குற்றம் நம்மளுக்கும் வர ஆரம்பிக்கும். ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. கதையில் உண்மை சம்பவம் பைபிளில் இருக்குது. ஒரு பெரிய ராஜா இருந்தார், தாவீது அவர் பேர். அவர்கிட்ட நாத்தான்வேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி தேவ மனுஷன் வர்றார். நல்லா கவனிக்கணும். இந்த கதையில் நான் ரிசல்ட் கேட்பேன், நீங்கள் யாருன்னா கரெக்டான பதில் சொன்னால் உங்களுக்கு ஒரு பரிசு தரேன். அந்த பெரிய ராஜா கிட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி வர்றாரு. வந்து, ராஜா உனக்கு ஒரு கதை தெரியுமா, விஷயம் தெரியுமான்னு. என்ன சொல்லுங்க தீர்க்கதரிசின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வாசிச்சா நேரம் இருக்காது, அதனால உங்களுக்கு நானே சொல்கிறேன். அவர் சொல்கிறார், என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். அவனுக்கு நிறைய ஆடு மாடெல்லாம் நிறைய இருந்தது. ஆனால் அவங்க வீட்டுக்கு வழிப்போக்கம் ஒருத்தன் வந்தான். யார் வந்தான்? வழிப்போக்கம் ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்ணிட்டான்னா, எதிர் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஆடு வளர்த்துருந்த ஒரு எதிர் வீட்டில் ஒருத்தங்கிறான். அவன் ஒரே ஒரு ஆடு வளர்த்துன்னு இருக்கிறான். அந்த ஆடு அவன் மேலே பாசமாக மடியில் படுத்துக்கும், விளையாடும், எல்லாம் பண்ணோம். அவன் என்ன பண்ணிட்டான், இவன் பெரிய பணக்காரன், இவன்கிட்ட ஆடு மாடெல்லாம் நிறைய இருக்குது. இவன் வீட்டுக்கு வந்தவனுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற ஆட்டை பிடிச்சி சமையல் பண்ணி போட்டான். அல்லேலூயா.
எதிர் வீட்டில் இருக்கிற ஆட்டை பிடிச்சி ஆட்டு குருமா ஆக்கி சாப்பாடு செஞ்சு போட்டு அனுப்பிட்டான். இது நியாயமானு கேட்க. அப்போ உடனே அந்த ராஜா என்ன பண்ணிட்டான், டக்குன்னு பாரு யோசிக்கணும் இல்லையா, யோசிக்காம ஒரு தீர்ப்பை சொல்லிட்டான், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றான். யார் அவன்? அப்படியா பட்டுவேன் மரணத்துக்கு பாத்துறன்னு சொல்லி அப்படி செஞ்சுவேன், அவன் சாவணும்டான்னுறான். சொல்லிட்டு அவன் ஒன்று எடுத்தான் இல்லை 4 மடங்கு அவன் திரும்ப கொடுக்கணும்டான். இல்லையா? இந்த பெரிய ராஜா கிட்ட இந்த தீர்க்கதரிசி இந்த கதையை சொல்றாரு. நீ பெரிய பணக்காரன் ஒரு ஊர்ல இருந்தான், ஆடு மாடு நிறைய இருந்தது. அவன் வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான், அவன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு அடிச்சு போடணும்ல, அதை விட்டு எதிர்க்க இருக்கிற ஒரு ஏழை அவன் வளர்த்துருக்கிற ஒரே ஆடு அதை அடிச்சு இவன் எடுத்துட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டான் அப்படின்னு. அப்போ இவன் உடனே துணிஞ்சு என்ன தீர்ப்பு கொடுக்குறான், அப்படியா பட்டுவன் சாவுறதுக்கு அடையாளண்டா, அப்படியா பட்டவன் ஒன்று எடுத்தானா 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, நீ தான். அந்த ஆட்டை எடுத்து வர இவர் தான். ஹல்லேலூயா. ஆடு யாரை குறிக்குதுன்றது நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அந்த ஆட்டை எடுத்து வர இந்த ராஜா தான். இவர்கிட்ட இவர் பெரிய கிங்கு, பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவன். ஆடு மாடு எல்லாம் ஒட்டகம் நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம், மான் கறி கூட செஞ்சு போடலாம். அப்படியாப்பட்ட ராஜா எதிர்க்க வீட்டில் இருக்கிற ஒரு ஏழை வளர்த்துட்டு இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சி இவன் வீட்டுக்கு வந்தவனுக்கு சோறாக்கி போட்டான். சரி, சோறாக்கி போட்டான், கொஞ்ச நேரம் உணரணும் இல்லையா? அந்த கல் பாரு, அந்த பெரியோர் முதல் சின்ன பசங்க வரைக்கும் சொன்ன உடனே மனசுல குத்தப்பட்டு நம்மளும் ஒரு தவறு பண்ணிக்கிறேன்னான்னு கல்லை கீழே போட்டு போயிட்டானுங்க. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணிட்டான், நம்மளும் தவறு பண்ணிக்கிறேன்னு உணராம டக்குன்னு என்ன பண்ணிட்டான், தீர்ப்பை கொடுத்துட்டான். அதான் சொல்றாரு, முதல்ல நம்ம வாசிச்சலையா, நீ யாரை குற்றவாளின்னு நீ தீர்க்கிறீரோ அதே மாதிரி நீயும் தீர்க்கப்படுவ. ஹல்லேலூயா. நாம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா செஞ்சோம்னா நம்மளுக்கும் அதே நிலைமை வருமாப்பா. யானைக்கு ஒரு காலம் வந்தா, பூனைக்கா யானைக்காமா மாற்றி சொல்லிட்டேன்னா சொல்லலாம், எனக்கு ஒரு காலம் வராமல போயிடும் இரு அப்படின்ற இல்லையா, அதான் வரோம் பாருங்க. இந்த ராஜா வந்து கல்லை கீழே போடுறதுனால என்ன பண்ணிட்டான், கல்லை எரிஞ்சிட்டான். என்னண்டா, அப்படியா பட்டுவேன் சாவணும்டா, அப்படியா பட்டுவன் ஒரு ஆடு எடுத்தானா 4 ஆடு அவனுக்கு அதுக்கு சமமாக கொடுக்கணும்டான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றான். இப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, அந்த ஆள் நீ தான்டா, அந்த ஆட்டை எடுத்தவன நீ தான்டா. அல்லேலூயா. அப்போ தான் அந்த ராஜா அழுது குத்தி அவன் அப்படியே நொந்து போய் அழுது தேவனிடத்தில் 51ஆம் சங்கீதத்தை அவன் வாசிக்கிறான், சொல்கிறான் பாருங்க. அப்போ அவன் பாவத்தையெல்லாம் அறிக்கையிடுறான், நான் செஞ்ச பாவம் துரோகம் எல்லாம் தப்பு ஆண்டவரன்னு சொல்லி சங்கீதம் என்ற புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. அதில் அவன் அழுது புலம்புறான் பாருங்க, அழுது புலம்புறான். ஐயோ நான் செஞ்ச தவறுக்கா. இல்லையா? தேவ அன்பு எதற்காகனாக்கா, தேவன் ஏன் வந்தார்னா போயும் பாவிக்கா சார் வந்தார் இயேசு. ஆமாம், பாவிக்காக தான். நல்லா இருக்கிறவனுக்கு எதுக்கு சார் மருந்து? வியாதியாக இருக்கிறவனுக்கு தான் மருந்து, வியாதியாக இருக்கிறவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டு தேவை. அந்த மாதிரி பாவிக்கு தான் இயேசு தேவை. அப்போ பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களா மாறி இருந்த இந்த உலகத்தில் தேவன் மனுஷ அவதாரம் எடுத்து மனுஷனுக்காகவே பரிகாரம் செய்து மனுஷன் செய்ய வேண்டிய காரியத்துக்காக அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் கொடுத்தார். ஏன்னா உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய முனிவர் இருந்தார், ஞானி. அவர் ஒரு பெரிய முனிவர். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் இல்லையா? முனிவர்னா புரியும் இல்லையா? முனிவர். அவர்கிட்ட 2 பேர் போகிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வராதவங்க கேளுங்க. 2 பேர் போகிறாங்க. போயிட்டு ஒருத்தர் சொல்கிறான், நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, நீ போய் ஒரு பெரிய கல்லை எடுத்துன்னு வா. அவன் போய் ஒரு பெரிய கல்லை எடுத்துன்னு வந்துட்டான். இப்போ இன்னொருத்தன் தான், நான் சின்ன சின்ன தவறு பண்ணேன், அவனை மாதிரி பெரிய பாவம்லாம் பண்ணல. என்ன சொல்கிறான் அவன், அவனை மாதிரி பெரிய பாவம்லாம் பண்ணல, நான் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த முனிவர் என்ன பண்ணாராம், ஒரு கோணி பைய கையில் கொடுத்து இது ஃபுல்லாக கல்லை பொறிக்கின்னு வாடானா. அவன் போய் சின்ன சின்ன கல்லை பொறிக்கின்னு வந்துட்டான். இப்போ 2 பேரும் வந்துட்டான். அவன் ஒருத்தர் பெரிய கல்லை எடுத்துன்னு வந்துட்டான், இவன் ஒரு கோணி பை ஃபுல்லாக கல்லை பொறிக்கின்னு வந்துட்டான். இப்போ இந்த முனிவர் சொல்கிறாரு, அந்த பெரிய கல்லை எடுத்துன்னு வந்தேன், நீ இந்த கல்லை எங்கே எடுத்தியோ அங்கேயே வச்சுடு, அப்போ தான் உனக்கு விமோச்சனம். என்ன வேணா? விமோச்சனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இந்த கல்லை எங்கே எடுத்தியோ அங்கேயே வச்சுடு, அப்போ உனக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், உனக்கு ஒரு பாவம் மன்னிப்பு உண்டாகும்னா. அவன் எடுத்துன்னு போய் வச்ச உடனே எங்கே இருந்து எடுத்தானோ அதே இடத்துல அந்த ஒரு கல்லை வச்சுட்டான். அவனுக்கு நிம்மதி சந்தோஷம் வந்து ஆஹான்னு போயிட்டான் வீட்டுக்கு. இவன் என்ன பண்ணுறான், நான் என்ன செய்யணும்னா, நீயும் இந்த கல் எங்கெல்லாம் பொறுக்கணியோ அங்கெல்லாம் போய் வச்சுடு. இவனுக்கு தலை சுத்துது.
அவனா ஒரு கல்லை எடுத்தான், அது எடுத்த இடம் அவனுக்கு ஞாபகம் இருக்குது, அதனால அங்கே வச்சுட்டான். நான் சின்ன சின்ன கல் பொறுக்கின்னு வந்திருக்கிறேன், அங்கே இங்கேன்னு பொறுக்கின்னு வந்திருக்கிறேன். இப்போ எல்லா கல்லும் இதில் போட்டு மிக்ஸ் ஆகிட்டுக்குது, எந்த கல் எங்கே வைப்பேன்? அப்போ அதான் சொல்ல, நீ இவ்வளோ பாவத்தை சின்ன சின்னதான், நீ என்ன சொன்ன ஆரம்பத்தில், அவனை மாதிரி நான் ஒரு பெரிய பாவம் செய்யல, சின்ன சின்னதுன்னு. இந்த சின்ன சின்னதே உன்னால் சரிப்படுத்த முடியல. இந்த சின்ன கல்லை எடுத்த இடத்துல சின்ன சின்னது தான்ப்பா, சிறு துளி. சின்ன சின்ன பாவம் தான் ஒரு கோணி பைப்புலாம் வந்துக்குது ராஜா. நீ இந்த கல்லெல்லாம் எங்கே எடுத்து அங்கே வச்சாதான் உனக்கு நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், மீட்பு, விமோச்சனம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இவன் அவள் தான் கல்லை போட்டு நொந்தே போயிட்டான். எந்த கல்லை எங்கே எடுப்பான்? ஏன்னா எல்லா கல்லும் மூட்டியில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எங்கேருந்து எடுத்தான்றது ஞாபகமே, யாருக்கு யாருக்கு என்னென்ன செஞ்சான்றதே தெரியல. ஹல்லேலூயா. உங்களை கேட்டால் நம்ம சார் 1 or 2 சார் நீங்கள் சொல்லலாம், அவனை மாதிரி பெரிய பாவம் பண்ணல, அவனை மாதிரி பெரிய தப்பு பண்ணல, அவனை மாதிரி பெருசாக நான் அதான் பண்ணல, ஏதோ சின்ன பொய், ஏதோ சின்ன பொறாமை, ஏதோ சின்ன சின்னதாக செஞ்சேன். அந்த சின்ன சின்னதை திருப்பி சரிப்படுத்தினா முடியுமா? அதுதான் அந்த கதை. பெருசாக செஞ்சவன் வச்சுட்டான் டக்குன்னு, ஒரே இடம் ஞாபகம் இருந்தது. சின்ன சின்னதாக செஞ்சவனுக்கு ஞாபகம் இல்லை, வைக்க தெரியல, பாவம் மன்னிப்பு கிடைக்கல, விமோச்சனம் கிடைக்கல, நொந்து வீட்டுக்கு போயிட்டான். நான் சொல்கிறேன், அந்த முனிவர் சொன்ன தீர்ப்பு அவனுக்கு வேணா அப்படி இருக்கலாம், ஆனால் இயேசு அப்படி கிடையாது. சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இயேசு இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முனிவர் மாதிரி மன்னிக்க முடியாமல் விட்டுடல, சரி நீ இதை வச்சாதானே உனக்கு மன்னிப்புன்ற மாதிரி எல்லாம் இல்லை. இயேசு நீ வச்சாலும் சரி வைக்கலாலும் சரி, உனக்காக நான் மரித்திருக்கிறேன், என்ன நம்பு, நீ நான் விசுவாசினா உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்புனாவும் திரளான பாவத்தை மூடமா. அப்போ அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது, அன்பு எல்லாத்தையும் தாங்கும், அன்பு சகிக்கும், அன்பு எல்லாத்தையும் பொறுத்துக்கம்மா. அன்பு இருந்தால் நீ பொறாமைப்படுவியா, கோவப்படுவியா, எரிச்சல் அடைவியா, சண்டை போடுவியா? அன்பு எல்லாத்தையும் தாங்கும், சகிக்கும், பொறுத்துக்கம்மாப்பா. அதெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது, விலைக்கு சொன்னால் நேரம் போதா. அப்போ தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ அன்பு ஒரு மனுஷனுக்குள் வரும்பொழுது அந்த அன்பில் அவன் இருக்கும்போது அவன் பொறாமப்பட மாட்டான். எதுக்கு நீ எப்படின்னா போப்பா, எப்பா எனக்கே 1008 பிரச்சனை, உன்னை வேற நியாயம் தீர்க்கணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது மாதிரி எடுத்தவொன்னே தீர்ப்பு சொல்ல போறீங்களா, இல்லை அந்த ஊர் ஜனத்தில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க கல்லை கீழே போட்டது போல போட போறீங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கல்லை கீழே போட போறியா, இல்லை எடுத்தவொன்னே தீர்ப்பு செஞ்சிருப்பான், பண்ணியிருக்கோம், நடந்திருக்கோம், அந்த மாதிரி நீயும் கூட சேர்ந்து தீர்ப்பு சொல்ல போறியா? எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும். ஆமாம். ஏன் சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு பெரிய காரியத்தை சொல்கிறேன் பாருங்க, அது ரொம்ப ரகசியம். இன்றைக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போதெல்லாம் ஐ விட்னஸ்ன்னுவாங்க. என்னது ஐ விட்னஸ்? இல்லை, ஐ விட்னஸ் பெரிய விட்னஸ் இல்லை, கண்ணால் பார்த்த சாட்சி தான் ஐ விட்னஸ்ன்னு. அப்போ அவனை கூப்பிட்டு வந்தா, நீ பார்த்தியாப்பா? பார்த்த சார். உடனே தீர்ப்பு கொடுக்க மாட்டார். அவன் எப்படி பார்த்தான், என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்னத்தை பார்த்த, இது எல்லாத்தையும் விசாரிச்சு தான் தீர்ப்பை ஜட்ஜு கொடுப்பா. என்னதான் ஐ விட்னஸாக இருந்தாலும் விசாரணை அங்கே கோர்ட்டில் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, விசாரிக்கிறதுல கேட்குறதுல ஏதோ பண்ணுறது, நம்ம எடுத்தவொன்னு என்ன பண்ணுறோம், காதில் கேட்ட செய்தியை வச்சு தீர்ப்பு சொல்லிடுறோம். காதில் கேட்குற கெட்ட செய்தியில் வச்சு ஒரு மெசேஜ் பாருங்கள், சொன்னாங்க பாருங்கள், உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. ஒரு லைனாக ஒருத்தராக ஃபோன் பண்ணிட்டே இருந்தான். லாஸ்ட்டாக ஒரு ஃபோன் கால் வந்தது, என்ன ஃபாஸ்டர் சீரியஸ் ஆகுறீங்களாமே? அப்பாங்களா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 10 பேருக்கு அந்த மெசேஜ் பாஸ் ஆகும்போது, நான் அது 10வது ஆளுகிட்ட போகும்போது சீரியஸ் ஆகுறாருன்னு, இந்த உடம்பு சரியில்லான்னு தான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுறாருமே, ஐயோ ஒரு முடியாதுக்கிறாருமே, ஐயோ அப்படியே ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட அந்த செய்தி போகும்போது எப்படி போகுது, சீரியஸ் ஆகுறாரான்னு. எனக்கே ஃபோன் பண்ணிட்டு சீரியஸ் ஆகுறாருன்னு. அம்மா சீரியஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் டான்னு பேசுகிறாரு. அப்புறம் இவருக்கு என்னான்னு, எனக்கு பேக்கில் தான் பெயின், வாயில் ஒன்றும் இல்லை, டான் தானே பேசுகிறேன், பேக் பெயின் அவ்வளோதான், வாயில் ஒன்றும் இல்லை, அதனால தான் டான்னு பேசுகிறேன். இல்லை சீரியஸாக இருக்கிறாரு, யாரும் உனக்கு சொந்த பேசிக்கினாங்க அப்படின்றான். அப்போ ஒரு மெசேஜ் இங்கேருந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தை, அது 10வது 20வது ஆள்கிட்ட போகும்போது அது டோட்டலாக மாறிடுது செய்தியை. டோட்டலாக உடம்பு சரியில்லைன்ற வார்த்தை எப்படி போயிடுச்சு, சீரியஸ் ஆகிட்டாருப்பா அப்படின்னு. ஹல்லேலூயா,
அந்த மாதிரி தான் நம்ம காதில் கேட்குற செய்திகள் எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் சொல்கிறான்னு கேட்டு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஒரு உருவத்தையே உண்டாக்கிடுறாங்க. அதனால தான் நம்ம டக்குன்னு யாருக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம மற்றவங்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நாம் தீர்க்கப்படுவோன்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் இந்த கிறிஸ்மஸ் இயேசு பாருங்க, அவ்வளோ பெரிய கடவுளாக இருந்து நம்மளை அவர் நியாயம் தீர்க்கணும்னா செத்து தொழிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சாபத்திலேயே மாட்டி அழிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுறாரு. எப்படின்னா மனுஷனா இறங்குறாரு. எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஒரு கன்னி பெண்ணை செலக்ட் பண்ணுறாரு. அந்த பெண்ணு வயிற்றில் பரிசுத்த ஆவினால கர்ப்பம் தரிக்கப்படுறாங்க. அப்புறம் ஒரு குழந்தையா அவர் பிறக்கிறாரு. அந்த குழந்தையா பிறந்த கூட ராஜா கொண்டுடுவான்னு ஊரா ட்ராவல் ஆகுது. இங்கேருந்து அந்த ஊர், அங்கேருந்து அந்த ஊர்னு இப்படி ட்ராவல் பண்ணி வளர்ந்து அவர் பெரிய ஆளாகி அவர் ஊழியம் பண்ணும்போது அவருக்கு எக்கச்சக்க தொல்லை கொடுத்தாங்க ஜனங்க. இதெல்லாம் பண்ணி இப்போ கூட சொன்ன பார்த்தீங்களா, அவரை குற்றப்படுத்துறது கூட ஒரு கதையை சொன்னானுங்க. இதெல்லாம் செஞ்சு ஆண்டவர் உனக்காக எனக்காக மரித்து ரத்தம் சிந்தி அவர் சாட்சியாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த அன்பு நம்மகிட்டையும் வரணும். நம்ம யாரையும் எடுத்த கவுத்தன்னு பேசிடக்கூடாது. விஷயமே முழுசாக தெரியாமல் கண்ணு காது வச்சு பேசிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம மற்றவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறோமோ நம்மளுக்கு நாளைக்கு அது நடக்குமா? நாளைக்கு நம்மளுக்கு நடக்கும் அது. அதனால நம்ம யாரையும் அவசரப்பட்டு தாவீது போல டக்குன்னு தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. தாவீது 4 ஆடு கொடுத்தான். தாவீது 4 ஆடு அதுக்கப்புறம் கொடுத்தான். அதே மாதிரி தாவீது ஒரு நாள் செத்தே போனான் பாருங்க. அந்த விஷயம் பெரிய சூப்பரான வார்த்தை. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறேன், வந்து கேளுங்க. இல்லைன்னா யூடியூப்பில் போடுறேன், கேளுங்க. அப்போ பாருங்க, அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ என்ன அளக்குறோமோ அந்த அளவு தான் அளக்க. கல்லை கீழே போட்டுறது தான் நம்மளுக்கு நல்லது. நம்மளுக்கே 1008 பிரச்சனைங்க. ஊருக்கு கதை என்னத்துக்குங்க, பக்கத்து கதை என்னத்துக்குங்க, அந்த கதை என்னத்துங்க, இந்த கதை என்னத்துங்க. இதை பேசுறதுக்கு மணிக்கணக்காக டைம் எடுத்து வேறு உக்காந்து பேசுறது, இதெல்லாம் இருந்தால் அப்போ உங்கள் பழப்பு போகிறது என்னென்னு. அதனால் இந்த கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கல்லை கீழே போடுற கிறிஸ்மஸாக இருக்கட்டும். யாரையும் நியாய தீர்ப்பு கொடுக்காம அன்புள்ள தேவனை அன்பாக நீங்கள் இருக்கும்போது, அன்பு உங்களுக்கு இருந்தால் பொறாமை வராது. நம்ம வெறியாக இருக்க மாட்டோம், கோவப்பட மாட்டோம், சண்டை போட மாட்டோம், டென்ஷன் ஆக மாட்டோம், அப்படி இப்படின்ற மாதிரி பிரிவினைகளை உண்டாக்க மாட்டோம். ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், பொறுத்துக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பா இராது. அயோக்கியமானதில் சந்தோஷப்படாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது அன்பு. அல்லேலூயா. பாவம் ஆண்டவர் பாருங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஆண்டவருக்கும் ஒரு ஆசை இருந்தது. முடிக்க போகிறேன், கவனிங்க. ஆண்டவருக்கும் ஒரு ஆசை இருந்தது. உனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, எல்லாருக்கும் ஆசை. கம்பல் வாங்கணும், செயின் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், எல்லாருக்கும் ஆசை. ஆண்டவருக்கும் ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசைனா, அவரை போல மண் எடுத்து, அவரை போல அவர் சாயலில் ஒரு மண் எடுத்து செஞ்சிட்டார் மனுஷனை. நம்மளை போல ஒரு மனுஷனை மண்ணை பிசைஞ்சு மனுஷனை உண்டாக்கிட்டார். அவரை போல ஆக்கிட்டார். அவர் சாயலில் அந்த மண்ணை உண்டாக்கி அவனுக்கு நாசியில் அவனுக்கு காற்றை ஊதுனாரு. அவன் மூச்சு வந்துடுச்சு. கட்சியில் அவன் ஆண்டவர் ரொம்ப ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அவனுக்கு தெரியல நம்மளுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவர் கொடுத்த சுவாசம், அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த உயிர், அவர் கொடுத்த மூச்சு நமக்குள்ளே இருக்குது. அவர் நிறுத்தினார்னா நாம் செத்துருவோம். அவனுக்கு புரியல. ஆனால் ஆட்டம் போடுறான் பாரு, அப்படி ஆட்டம் போடுறான். அதனால தான் ஒருத்தர் பாடும்போது கூட அப்படி பாடுறாரு. என்ன பாடுறாரு? மாதேவன் மண்ணாசையில் ஊதினாரு மூச்சு, மண்ணான மனுஷனுக்குள்ள வந்ததையா பேச்சு. இயேசு என்னும் மூச்சு அவர் கட்டளையிட்டா போச்சு. இயேசு என்னும் மூச்சு அவர் கட்டளையிட்டா போச்சு. இந்த மாம்சம் புழுதியினால் மூடப்பட்ட பூச்சி. இந்த மாம்சம் புழுதியினால் மூடப்பட்ட பூச்சி. மண்ணாசையில் ஆசைப்பட்டு மனுஷனை உண்டாக்குனாரு. அவன் அவ்வளோ ஆட்டம் காட்டினான். திருப்பி அவரே இறங்கி வந்து இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன்னா தேவனும் நம்ம ஒன்றிணையும்படிக்காகத்தான் இந்த கிறிஸ்மஸ். தேவனும் மனுஷனும் பிரிஞ்சிருந்தாங்க. எப்படின்னா அவன் செஞ்ச தவறுகள் நிமித்தமாக தேவனுக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளவு, காம்பவுண்ட் சவர் மாதிரி. அவர் தேவனை நாம் பார்க்க முடியல, நம்மளை தேவன் பார்க்க முடியல. அதனால் அவர் 2 பேரும் சந்திக்கணும்னா அது ஒன்று ரத்தத்தை சிந்திட்டா இவன் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். பாவம் மன்னிச்சுன்னா சாபம் தோஷம் எல்லாம் போயிடும். அப்போ இவன் தேவனோடு உறவாடலாம், தேவனோடு இருக்கலாம், தேவனோடு சஞ்சரிக்கலாம், தேவனோடு வாழலாம், தேவனை போலவே வாழலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் கல்லை கீழே போட போகிறீங்க? அப்படி போடுறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறேன்.